ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பார்க்கிங் ஏரியாவில் அங்கே பாருங்கள், குருவி, அதாவது குருவி மாதிரி, ஆனால் குருவி இல்லை, இது ஹம்மிங் பேர்டுன்னு அந்த மாதிரி தான் இருக்குது நான் பார்த்ததில். உடம்போட எண்டில் அந்த ரோஸ் கலர் பிங்க் கலராக இருக்கும், மேலே எல்லாம் ப்ரௌன் கலராக இருக்கும். அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டும் ப்ரௌனும் கலந்த மாதிரி லைட் கலரில் இருக்கும். பாருங்க, குஞ்சு பார்த்திங்களா, அப்படியே ரெக்கையை விரிக்குது, அப்படியே விசிறி மாதிரி அப்படியே க்ளீன் பண்ணுது. அது கூடு சின்னதாக இருக்கிறதுனால அது அப்படி பண்ணுது. அதாவது வந்து இந்த திருஷ்டிக்காக கட்டினது. இதில் வந்து வழக்கமாக இது வந்து கூடு கட்டி ரெண்டாக குஞ்சு பொரிக்கும். ஆனால் இந்த தடவை 2 இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. பாருங்கள், இந்த குஞ்சு நல்லா பெருசாக வளர்ந்துட்டதுனால கூட்டில் இருக்க முடியல, பாவம். அது அப்படியே வெளியில் வந்து காற்று வாங்குது. ஸோ இது வந்து ஹம்மிங் பேர்டு வகையை சேர்ந்தது தான் இது. இது நல்லாயிருக்கும். ஆனால் ஹம்மிங் பேர்டுக்கு கொஞ்சம் மூக்கு நீளமாக இருக்கும், இது வந்து குட்டையாக தான் இருக்கும், கூர்மையாக இருக்கும். ஆனால் இது வந்து ஜன்னலுக்குள்ளே இருந்து எடுத்ததுனால ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் பின்னாடி நல்லா இருக்கும் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதாவது இந்த தடவை நல்லா நிறைய வளர்த்தி விட்டுருச்சு. ஒவ்வொன்றும் குண்டாக ஆகிடுச்சு, ரெக்கையும் பெருசாகிடுச்சு. ஸோ பறக்கும்போதே ஒரு 4 அடிக்கு பறக்கிற அளவுக்கு வளர்த்தி விட்டுருச்சு, 4 அடி நீளத்துக்கு பறக்கிற மாதிரி. ஸோ இந்த தடவை நல்ல தீனியை கொண்டு மாற்றி ஊட்டிடுச்சுங்க, அம்மா பறவையும் அப்பா பறவையும். அதாவது ஒரு குருவி வந்து தீனி ஊட்டுச்சுன்னா அது ஊட்டி முடிக்கையில் இன்னொரு குருவி தீனி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஊட்டும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபீடிங், தொடர்ச்சியாக சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும். காலையில் 6 மணிக்கே வந்துடும், வெளிச்சம் ஆரம்பிக்கக்குள்ளேயே வந்துடும். 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். இடையில ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். மற்றபடி அப்படியே சாப்பாடு ஊட்டி, இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல குஞ்சோட ரெக்கை. ஸோ அழகாக ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ரெண்டுமே படாத பாடுபடும் அதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு. ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப சாப்பாடு ஊட்டி வளர்க்குங்க, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ரொம்ப டெடிக்கேட்டட் அப்படி இருக்குங்க. ஸோ இந்த தடவை நல்லா வளர்த்தி விட்டுருச்சுங்க, பெருசாகிடுச்சுங்க. அதனால தான் குஞ்சு வந்து வெளியில் வந்து அந்த ரெக்கையை க்ளீன் பண்ணுது. அது நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுங்களுக்கு சாப்பாடு வந்து இயற்கையாக தான் அந்த மரத்துலேருந்து ஏதோ பழம் மாதிரி ரோஸ் கலர்லாம் தெரியும், எடுத்துகிட்டு வந்து அது ஒரு திட்டு மேலே உட்காந்து அதை பதப்படுத்தியோ இல்லது பிரித்தோ வைக்குமோ என்னமோ தெரில, பிரித்து அதை கொண்டு வந்து அப்படியே வைக்குங்க. அப்படியே துடிக்குங்க எல்லாம் சாப்பாடு வாங்கிக்கிறதுக்கு அந்த குஞ்சுங்க. பாருங்கள், மழை பெஞ்சுது, ஒரு அரை மணி நேரம் மட்டும் மழை பெஞ்சுது, உடனே ஒடியாந்துருச்சு. தாய் பறவையோ அல்லது தந்தை பறவையோ தெரில. மழை பெஞ்சு முடித்தோடனே அந்த தூறல் லேசாக தூரிக்கிட்டு இருக்கு, அதோடையே வந்துருச்சு அந்த ஒரு பறவை குஞ்சுங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ அங்கே பாருங்கள், கம்பி மேலே உட்காந்துருக்கு. கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு கொண்டுதோ என்னமோ தெரில. ஆனால் மலையில் அத்தனோண்டு கூட்டுக்குள்ளே அதுங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கு அதனாலக்கு இது கூப்பிட்டுக்க வந்ததோ இல்லை தாயை பார்த்துட்டு, தாயோ அல்லது தந்தையவோ பார்த்துட்டு இந்த குஞ்சுங்க வெளியில் வருதான்னு தெரில. இங்கே பாருங்கள், அந்த கூட்டு மேலே வந்து ஜம்முன்னு அந்த மலையிலையும் வந்து உட்காந்துருச்சு. குஞ்சு வந்து அந்த தாயோ தந்தையோ பார்த்ததும் அது வெளியில் இதுங்களும் வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஏன்னா ஏற்கனவே வெளியில் வரதான் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த கூடு சின்னதாக, அதாவது கப் ஷேப்பில் தான் கட்டுதுங்க, ஃபுல்லாக பெருசாலாம் கட்டுறதில்ல. அந்த ஒரு கிண்ணம் மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே தான் அந்த குஞ்சு இருக்கணும். இதுங்க வந்து ஓட்டுதுங்க. இது அதான் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு ஷேப்பில் கட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிண்ணம் வடிவத்தில் தான் கட்டுது. ஸோ தாய் பறவை வந்ததும் இன்னொரு குஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு குஞ்சு பாருங்க வெளியில் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக என்னாச்சு, அந்த ரூஃபில் மாற்றி உட்காருங்க கூட்டை விட்டுட்டு. என்னடா கூட்டை விட்டுட்டு மாறி உட்காருது அப்படின்னு பார்த்தா, இந்த ஒட்டடை இருக்கும் இல்லையா, அந்த ஒட்டடை தூசியை வந்து பறந்துக்கிட்டே பிடிக்கும். இது வந்து பறந்துக்கிட்டே பிடிச்சிட்டு வந்து அதை திட்டில் உட்காந்து அதை பங்கு போட மாட்டிருக்குது. பங்கு போட்டு அதை அப்படியே கொண்டு வந்து பாருங்கள், ஒரு குஞ்சு வந்துருச்சு வெளியில். ஸோ இன்னொன்று வர ட்ரை பண்ணுது அதை பார்த்துட்டு. ஸோ அந்த ஒட்டடை பூச்சியை வந்து பிச்சு
அதுங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா இந்த தடவை வளர்ந்துருச்சு. இதுங்க தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஆன்லைனில் ஃபோட்டோஸில். இந்த ஹம்மிங் பேர்டு வந்து மூக்கு நீளமாக இருக்கும், ஆனால் கூர்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் மூக்கு வந்து கொஞ்சம் லென்த்து கம்மி, ஆனால் கூர்மை அதே மாதிரி கூர்மையாக இருக்கும். ஸோ அதை பார்த்துருப்பீங்க, ஒரு செடியில் பூ இருக்கும், அந்த பூவில் இருக்கிற தேனை அப்படியே பறந்துக்கிட்டே குடிக்கும் இந்த ஹம்மிங் பேர்டு. அதே மாதிரி தான் இதுவும். ஒரு தடவை வானத்தில் பறந்துகிட்டு இருந்தது பூச்சி, அதை பிடிக்கிறதுக்கு அப்படியே பறந்து 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 அப்படியே அதை பிடிச்சி சாப்பிட்டு தான் வந்தது. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு பார்த்திங்கன்னா அது அப்படியே டைவ் அடிக்குது. சல்லுன்னு வந்து டைவ் அடிச்சுட்டு அப்படியே மேலே போகும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். வேறு எந்த பறவையும் இப்படி பண்ணாது, டைவ் அடிக்காது. இந்த ஒரு இனம்தான் இப்படி பண்ணி எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். ஸோ இதை ஒரு கண்காணிக்கிறதுங்கிறது ஒரு சிறந்த பொழுதுபோக்காக இருந்தது எனக்கு. அதுங்களுடைய பாசத்தை, அதுங்களை வளர்த்துற விதம், அந்த வளர்த்துற இந்த கடமையை ஒழுங்காக செய்யுதில்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஸோ எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று வெளியில் வருது. அந்த ஒன்று உள்ளே இருக்குது, அது ஏதோ கொண்டு வந்திருக்க மாட்டேங்குது, அதை ஊட்டி விட்டு அப்படியே பறந்து போகுது. இன்னொரு பேர்டு வரும் பாருங்கள், அது குருவி வந்தது கீழே இருக்குது பாருங்கள், இங்கே வந்து உட்காந்துக்குச்சு. சரி, எவ்வளோ நேரம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுன்னு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்தால் ஒரு குஞ்சு இங்கே வந்து உட்காந்துருந்தது. நான் கதவை திறந்ததும் அந்த தாய் பறவையும் தந்தை பறவையும் என் கண்ணு முன்னாடியே வந்துட்டு போச்சு. இது என்னடா வம்பா இருக்குது, நம்மளை இந்த விரட்டுது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல கீழே உட்காந்துருந்தது. அந்த குஞ்சை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டும் பண்ணுதுங்க. அப்புறம் அந்த குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த மருதாணி செடியிலேயே பறந்து போய் சல்லுன்னு போய் உக்காந்துக்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுங்களை அப்படியே ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு மரத்துக்கு போயிடுச்சுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எப்பயும் அந்த சாதாரண நாள், கொஞ்சம் பொரிக்காத நாள் அன்றைக்கி அந்த பெரிய பறவைங்க ரெண்டும் இந்த கூட்டில் வந்து தூங்கும். ஆனால் அது வந்து ஒரு வாரத்துக்கு தூங்காது, அதை மரத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு இல்லையா, அதனால் அதுங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுட்டு இருக்கும் போல் இருக்குது. ஸோ இது ஒரு பறவையோட வாழ்வையை குஞ்சு பொரிக்கிற தன்மை எப்படின்னு, குஞ்சு பொரித்து வளர்த்துற தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ அருமையாக இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. மறுபடியும் அந்த குஞ்சுங்க வந்து பறந்து ஒல்லி ஆகிடுங்க. இந்த மாதிரி குண்டாக இருக்கிறதெல்லாம் பறந்து ஒல்லி ஆகிடுங்க. அப்பப்போ வந்து இந்த கம்பி மேலே உட்காந்துருக்குங்க. அந்த குஞ்சு தான் நான் இது அப்படின்னு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ பறவைங்களோட அறிவே இந்த என்ன சொல்கிறது, இந்த குட்டிங்களை வளர்த்துறது நம்ம மனுஷங்க தான் நம்ம சொல்லியிருக்கோம். நான் உன்னை அப்படி வளர்த்தேன், நான் உன்னை இப்படி வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பறவைங்களும் வந்து அதுங்க அப்படி வளர்த்துது. மனிதனை விட ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணுதுங்க. தாய் தந்தை 2 பேரும்